வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராஃப்ட் ஒர்க் ஐட்டம் எல்லாமே சாந்தி ராஜேந்திரன் ஃப்ரம் உடுமலைப்பேட்டை அவங்க அனுப்பின இமேஜஸ் பார்க்குறோம். அவங்க வீடியோவாகவே கொடுத்துருக்காங்க, இமேஜஸாக கொடுக்கல. அவங்களோட கிராஃப்ட் ஒர்க் ஐட்டம்ஸ் எல்லாமே அழகான ஒரு வீடியோவாக தொகுத்து கொடுத்துருக்காங்க. இது எந்த வயரில் செய்திருக்காங்க, எப்படி செய்திருக்காங்க, அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். அதே போல் நிறைய கூடைகளும் காமிச்சிருக்காங்க. அடுத்து பீட்ஸ் ஒர்க்கும் நிறைய காமிச்சிருக்காங்க வீடியோவில். இது எல்லாமே ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். சாந்தி ராஜேந்திரன் ஃப்ரம் உடுமலைப்பேட்டை அவங்க அனுப்பின வீடியோஸை நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதனால் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்களும் இதே போல் உங்களோட கிராஃப்ட் ஒர்க் ஐட்டத்தை ஒரு வீடியோ அல்லது இமேஜஸாக கொடுக்கலாம். அது உங்கள் விருப்பம். நீங்கள் சொல்ல விரும்பினாலும், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பினாலும், அது உங்கள் ஊரில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல விரும்பினாலும் அந்த வீடியோவில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வயர்ஸ்லாம் எங்கள் ஊரில் கிடைக்காது, எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு வாங்கி போடணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வயர்ஸ்லாம் எங்கள் ஊரில் கிடைக்காது, அதனால் நான் சொல்கிறேன். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரியல. சாந்தி ராஜேந்திரன் ஃப்ரம் உடுமலைப்பேட்டை அவங்களோட வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களோட கிராஃப்ட் ஒர்க் ஐட்டம்ஸ் அண்ட் வீடியோஸ் ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் 9445266602. இந்த நம்பருக்கு நீங்கள் விரும்பினா அனுப்பி வைக்கலாம். மறக்காமல் உங்கள் ஊரையும் பேரையும் குறிப்பிட்டு அனுப்பி வைங்க. நிறைய இமேஜஸ் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அதை பாஸ்கெட் மாடல்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷனில் நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் வீடியோஸாக கொடுத்தீங்கன்னா அதை நான் தனியாகவும் அப்லோட் பண்ணுவேன். முக்கியமாக நீங்கள் வீடியோஸ் எடுக்கும்போது பேக்ரவுண்ட் சத்தம் இல்லாமல் எடுங்க. அதே போல் நீங்கள் வீடியோஸ் எடுக்கும்போது அதை பற்றின நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. வெறுமனே நீங்கள் வீடியோ மட்டும் காமிக்கிறத விட உங்கள் ஊர் பேர் சொல்லி அதில் நீங்கள் கூட எப்படி போட்டிங்க, எத்தனை ரோல் ஆச்சு, இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். போடணும்னு ஆர்வம் உள்ளவங்க அதை பார்த்து போடுவாங்க. நம்ம பார்த்துட்ருக்கிறது சாந்தி ராஜேந்திரனோட வீடியோ பார்த்துட்ருக்கோம். தேங்க்யூ சிஸ்டர். நீங்களும் வியூவர்ஸ் இதே போல் கிராஃப்ட் ஒர்க் ஐட்டம்ஸ் இருந்தால் வீடியோஸ் எடுத்து அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9445266602. இந்த வயர் கிராஃப்ட் எல்லாமே உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு தெரியும், வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் அவங்க இதுக்கான மெஷர்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் அவங்களோட வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. வரக்கூடிய வீடியோஸில், அதாவது இதுக்கு அடுத்து அவங்க எப்படி போடுறது அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன கூடைகள்லாம் காமிச்சிருக்காங்க, அதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். பாதியிலே பார்த்துட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ வீடியோவை பொறுமையாக முழுமையாக பாருங்கள். நாய்க்குட்டி போடுறது எப்படின்னு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மயில் போட்டிருக்காங்க, அன்னம் போட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிளாஸ்டிக் ஒயர் பேர்ட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதெல்லாம் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து புதுசாக பூஜை கூட போட்டிருக்காங்க. அது வந்து அருங்கோண ஷேப்பில் போட்டிருக்காங்க, பூஜை கூட மாதிரியே போட்டு அதுக்கடுத்து மேலே ஸ்டார் பேட்டர்னில் கொண்டு வந்திருக்காங்க. கீழே பூஜை கூட மாடலும் மேலே அருங்கோண பேட்டர்னும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வீடியோவும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து தாமரைப்பூ வடிவத்திலேயே ஒரு பூஜை கூட போட்டிருக்காங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. புதுசாக போட்டிருக்காங்க, அந்த ரெண்டுமே புதுசாக போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிறைய பீட்ஸ் கலெக்ஷனும் அவங்க நமக்கு காட்டியிருக்காங்க. அவங்க செய்திருக்கிற பீட்ஸ் ஒர்க் எல்லாமே நமக்கு காமிச்சிருக்காங்க. எல்லாமே அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இப்போ தொடர்ந்து வீடியோ நம்ம பார்க்கலாம்.
சாந்தி பேசுகிறேன். இது வந்து நீங்கள் கேட்ட அந்த வெள்ளைக்கூடை, வெள்ளை தாமரை இதழ் கூட தான் இதுவும் அதே மாதிரி அந்த கூடைக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுப்போமோ அதில் பகுதி எடுத்தால் போதும். இதுவும் அந்த சேர் பின்னுற வயர் தான், ஒயிட்டில் போட்டிருக்கேன். எனக்கு 2-3 இடத்துல வயர் கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு, அதனால் இதை கொஞ்சம் சரியாக எடுக்காமல் விட்டுட்டேன். நீங்கள் தாமரை இதழ் கூட நம்ம கைப்பிடி கடையில் வாங்கிட்டு வந்து வச்சு போடுவோம் இல்லையா பூஜை கூடையில், அதை வந்து நான் கைப்பிடி இதில் இன்னும் போடவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். கூடை மாதிரியே கைப்பிடி போட்டால் இன்னும் கொஞ்சம் அழகாக தான் இருக்கும். இது அந்த தாமரை இதழ் கூட தான் இது. இதுவும் அந்த சேர் பின்னுற வயர் தான். மாடலுக்காக தான் நான் வந்து எல்லாமே போட்டு வச்சேன். உங்கள் கூட வெரைட்டிஸ்லாம் நான் வந்து நெட்டில் பார்த்துருக்கேன், யூடியூப்பில். அதனால் உங்களுக்கு அனுப்பலாமேன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் அனுப்பினேன். ஏதோ கேட்டால் போட்டு கொடுக்கலாமே அப்படின்ட்டு தான் இந்த மாடல்லாம் போட்டு வச்சேன். இது வந்து 3 குமிழ் வர்ற மாதிரி போடணும். எப்பயும் தொடங்குற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பூஜை கூட தொடங்கும்போது அதில் இருந்து 3 குமிழ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டு அப்படியே போட்டுறது. சுற்றுறது கிடையாது, போட்டு அப்படியே தாமரை இதழ் மாதிரி விரிச்சு விட்டுருவேன். கைப்பிடியும் வைக்கணும் இருக்குது, வச்சா அழகாக தான் இருக்கும். கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, அதனால தான் உள்ளேலாம் உங்களுக்கு எடுக்கலை நான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் மினியேச்சர் மாதிரி தான் இருக்கும், பெருசாக இருக்காது. வீடியோவில் பார்த்தா பெருசாக இருக்கா என்னமோ தெரில. இந்த 2 சைடு கைப்பிடி இந்த வயர் பத்தலை, அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் குட்டையாக இருந்திருக்கும். மற்றபடி நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து அப்படி போட்டோம்னா இது அழகாக வரும். கைப்பிடி வேண்டாம்னு நினச்சிட்டு நான் போடாமல் விட்டுட்டேன். இப்படியே யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு. இந்த வயர் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த வயர். இந்த குமிழ் வர்ற இடத்துக்கும் இடையில வர்ற கேப்பில் வந்து இந்த தாமரை விரிகிற மாதிரி போட்டால் அழகாக வரும். நீங்கள் போட்டிருக்கீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். வணக்கம் மேம், நான் தான் சாந்தி ராஜேந்திரன் பேசுகிறேன். பசிலியர் வீடு முதல் எடுத்ததில் பகுதி தான் எடுக்க முடிஞ்சது.
மறுபடியும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜாயின் பண்ணி இந்த வீடு முடிச்சிருக்கேன். இது பாசிலே அரிக்கன் லைட்டு. இது கிறிஸ்டல் பாசியில் ஒரு ஃப்ளவர் வாஸ். இது அடுத்து ஒரு ஃப்ளவர் வாஸ். இது ஒரு கப்பன் சாசர். இது ஒரு ஜீனி பாசியில் செஞ்ச ஃப்ளவர். இது ஜீனி பாசியில் ஃப்ளவர் வாஸ். ஃப்ளவர் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேம். வணக்கம் வச்சுறேன். வணக்கம் மேம், நான் சாந்தி ராஜேந்திரன் பேசுகிறேன். இது ஸ்கூபி வேரில் போட்டது, இல்லைன்னா ஜப்பான் வேர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு செம்பருத்தியாக போட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை கலர் வயர் ஜாயின் பண்ணி அப்படியே போடுறது. ஈச்ச மரம் கம்பி வாங்கி அதில் அப்படியே மரம் செட் பண்ணி வைக்கிறது. நீங்கள் என்ன வயர்னு கேட்டிருந்தீங்க, அதான் இன்னைக்கு வீடியோ எடுத்து பழைய வடிவம் போட்டிருக்கேன். இது கோல்டன் கம்பியில் இந்த ஜமிக்கி விற்கிது. அது சைடு கோல்டன் பாசி வச்சு இந்த மரம் பண்ணியிருக்கேன். இது இதுவும் ஸ்கூபி வயர் தான், உள்ளார பல்ப் வச்சு அந்த மாதிரி போட்டிருக்கிறது. ஃப்ளவர் வாஸ் இந்த ஃப்ளவர் பிளாஸ்டிக் ஃப்ளவர் அட்டாச் பண்ணியிருக்கு. அடுத்து இது பட்டன்லேயே செஞ்ச ஒரு ஃப்ளவர் வாஸு, நரம்பில் பொறுத்திருக்கு. உள்ளுக்குள்ளே ஒரு டம்ளர் வச்சுருக்கு, பிளாஸ்டிக் டம்ளர். டெக்கரேஷனுக்காக ஜமிக்கி விட்டு வச்சுருக்கு. இந்த அடி பேஸு வெளி சைடும் போடணும், உள் சைடும் போடணும்.
ஸ்டவ் பர்னரில் செஞ்சது. லேஸு சுற்றி பர்னரோட மேலே வர்ற அந்த கவரில் செஞ்சது. அப்புறம் இந்த ரோஸ் எல்லாம் ரெடிமேடாக விற்கிற ரோஸஸ், அந்த லீஃப் எல்லாமே ரெடிமேடு. மேலே அந்த கைப்பிடிக்கு வந்து ஒரு கம்பியில் இந்த லேஸ் சுற்றி உள்ளே அட்டாச் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் மேடம், செஞ்சு காமிக்கிறேன். வணக்கம், நான் சாந்தி பேசுகிறேன். இந்த கூடை வந்து சேர் பின்னுற வயரில் போட்டது. அதே மாதிரி பூஜை கூடை நம்ம போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது போடணும். நீங்கள் ஸ்டார் கூடையெல்லாம் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நான் மேலே போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். பூஜை கூடைக்கு நம்ம எப்படி தொடங்குவோமோ அதே மாதிரி தான் இதில் தொடங்கி போட்டிருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா தெரியும். அருங்கோணத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே குமிழ் குமிழாக வர்ற மாதிரி 2 குமிழ் வர்ற மாதிரி போட்டிருக்கேன். திருப்பி அப்படியே வயரை எல்லாத்தையும் மேலே கொண்டு போனோம்னா இந்த மாதிரி வரும். ஒரு லைன் வந்து சுத்துரோல் போட்டும், ஒரு லைன் வந்து சுத்துரோல் இல்லாமையும் இந்த ஸ்டார் பேட்டர்ன் கூடைக்கு நம்ம போடுவோம் இல்லையா, அதே தான் இதில் போட்டிருக்கேன் நான். மேலே வந்து நான் 2 லைனு சுத்துரோல் தான் போட்டிருக்கிறேன் முடிக்கும்போது. அது நம்ம வேணுன்னா இன்னும் 2 லைனு இல்லை 4 லைன் கூட போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இது வந்து சேர் பின்னுற வயரு. இதில் வந்து சிறுசாக மினியேச்சர் மாதிரி தான் கிடைக்கும். நம்ம அந்த கூடைக்கு வந்து எவ்வளவு வயர் வெட்டுவோமோ அதில் பகுதி வெட்டுனா இந்த கூடை போட்டுடலாம். இந்த வயரில் இந்த கூடை போட்டுடலாம். இது மினியேச்சர் மாதிரி தான் இருக்கும், பெருசாக இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் சிம்பிளாக ஒரு கைப்பிடியும் போட்டிருக்கேன் இதில். நீங்கள் அந்த வயர் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே அதே மாதிரி அந்த வயரில் போட்டது தான். எல்லாமே வந்து அதில் நம்ம சாதா வயரில் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுப்போமோ அதில் பகுதி எடுத்தால் போதும். இந்த வயரில் போட்டுடலாம். இப்போ 8 அடி அந்த வயரில் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த வயரில் வந்து 4 அடி எடுத்தால் போதும். இதுதான் இதனுடைய மெஷர்மெண்ட். அந்த கூடைக்கு நம்ம எவ்வளோ எடுப்போமோ அதில் பகுதி எடுத்தால் போதும். சாதா வயரில் பகுதி போட்டால் போதும்.
இந்த குமிழ் கூடை எப்படி போடுறதுன்னு நமக்கு ரூபி சிஸ்டர் ராமேஸ்வரத்துலேருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. வயர் கூடை இன் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். அதில் நீங்கள் இந்த குமிழ் கூடை எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க சின்னதாக டெமோ காமிச்சிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் போடலாம். அதில் அவங்க இவங்க பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபுல்லாக டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்களும் இதே போல் ஷேர் பண்ண விரும்பினால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம் 9445266602. தேங்க்யூ சாந்தி ராஜேந்திரன் சிஸ்டர், உடுமலைப்பேட்டையிலேருந்து நமக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள்.